இஷ்டம் இல்லை. அதான் நான் சொல்ற மாதிரி டீச்சிங் இஸ் மை பேஷன், நியூஸ் ரீடிங் இஸ் மை ஆம்பிஷன். ஸோ காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் நான் இத்தனை வருடமா இதை பண்ணிட்டு இருக்கேன். டைம் பிளானிங் தான். என்னோட ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அம்மா அப்பா எப்படி சப்போர்ட்டு, என்னோட ஹஸ்பண்டும் 2 குழந்தைங்களும் பெரிய சப்போர்ட். இப்போ என்னோட மருமகளும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ அதனால எப்படி பண்ணணும், நான் இன்னைக்கு நியூஸ் ரீடிங் இருக்குன்னா அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் நான் செய்தி வாசிப்பாளர், ஆசிரியை அப்படின்றதுனால நான் வீட்டில் எந்த இடத்துலையுமே குறை வைக்க மாட்டேன். ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு மாமியாரா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் என்னோட ரோலை முதல்ல நம்ம தெளிவா செஞ்சாதான் நம்ம வந்து ஒரு பெண்ணாக முதல்ல வெளியே வர முடியும். வெளியே இதெல்லாம் ரோல் பிளே பண்ணி வெளியே வந்து நான் ஒரு ஆசிரியையாக இருக்கணும். என்னுடைய மாணவர்கள் கிட்ட நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு செலிபிரிட்டி, நான் நியூஸ் ரீடர், நான் லெசன் நடத்த முடியும், அப்படி இல்லை. அவர்களுக்கு நான் ஒரு ஆசிரியையாக பாடத்தை தாண்டி பல விஷயங்களை அவர்களை போதிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கேன். அதுவும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிற அந்த ஜெனரேஷன், இந்த சொசைட்டி பலவித இடர்பாடுகளை அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு ஏன் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவங்கள திட்டுறது வந்து ரொம்ப தப்பு. இப்ப நான் படிக்கிற காலத்துல எனக்கு கான்சென்ட்ரேஷன் டைவர்ட்டே ஆகல அப்படின்னா என்ன இருந்தது? ஊருக்கு ஒரு டிவி இருந்தது. அப்போ நான் வீட்டுல உட்கார்ந்துருக்க நேரம் படிப்பு தவிர எனக்கு வேற எதுவும் வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த போனுக்குள்ள போட்டு அந்த போனையும் அவன் கையில கொடுத்துட்டு, இப்ப எங்க ஸ்கூல்ல கூட பாப்பேன் நான், எல்கேஜி குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஊட்டிட்டு இருப்பாங்க, கையில போன் இருக்கும். அப்ப எங்க பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் எல்லாம் வாங்குங்க, குழந்தைங்க கிட்ட போன் கொடுக்காதீங்க. பேரண்ட்ஸ் எல்கேஜிக்கு மட்டும் இல்ல, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்க பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க, போன் யூசேஜ் கம்மி பண்ணுங்க, போன் கொடுக்காதீங்கன்னு. இவ்வளவு டைவர்ஷனோட அந்த குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இப்போதைய குழந்தைங்களை நான் பாராட்டதான் செய்வேன். அதாவது சுத்தி நல்லது இருக்கும்போது நல்லவனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சுத்தி கெடுதல் இருக்கும்போது நல்லவனா அந்த குழந்தை இருக்கான். அதையும் தாண்டி அவனோட இலக்க நிர்ணயிக்கிறான், நான் சொல்றதை கேட்டுக்கிறான், மீடியால சொல்றதை கேட்டுக்கலாம், ஒரு அட்வைஸ் அவனுக்கு வந்து 100 பக்கம் கிடைக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க உழைச்சு கவனம் செலுத்தி பாடத்துல முழு மனசை போட்டு சாதிச்சு மதிப்பெண் எடுத்து அந்த பள்ளிக்கு, அந்த பெற்றோர்களுக்கு, அந்த ஆசிரியர்களுக்கு, சமூகத்திற்கு பெருமை தேடி தரானா இந்த கால